இதுதான் எல்லா கவரேஜ் எடுத்தாங்க. டெய்லி அவங்களுக்கு நான் பிரஸ் மீட் கொடுத்திருக்கேன். மக்கள் ஆதரவு எப்படி இருந்தது என்பது அனைத்து நிருபர்களுக்கும் தெரியும், அனைத்து சேனல்களுக்கும் தெரியும், அனைத்து மக்களுக்கும் தெரியும். போகும் இடமெல்லாம் உள்ளம் தேடி இல்லம் நாடி, தலைவருடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லி போகிறது. அத்தனை மக்களும் மிகப்பெரிய அளவுல கேப்டனை, அவரோட ரதத்தை வரவேற்பதும், எங்களை வரவேற்பதும், மக்கள் ஆதரவும் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. இது நடந்து முடிந்த 5 மண்டலத்திலேயே நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதைவிட இந்த முறை இருக்கின்ற மீதி 3 மண்டலங்களில் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் உறுதியா இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதிமுக ஆதரவு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்திய கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடோ கூட வரல. ஆனா இப்படி போய் அதிமுகவே போய் தாக்கல் பண்றாங்க. பாஜகவோட கிளை அமைப்பா அதிமுக உருவாக்கி விமர்சனம் வைக்கிறாங்க. அதான் இப்போ ஒரே லைன்ல நான் சொல்லிட்டேன்ல, ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் இதை குறை சொல்வதும், அதாவது கூட்டணியில் இல்லாம ஆளும் கட்சியா இருப்பவர்கள் குறை சொல்றது, அது பல வருஷமா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கூட்டணியிலே இல்லாதவர்கள் இதை எதிர்க்கிறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி அங்க என்ன உண்மை நிலை என்பதை உறுதி செய்ய வேண்டியது மத்திய மாநில அரசுகளும் தேர்தல் ஆணையம் தான் இதை உறுதி செய்யும். இதை கையில் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒரு குரூப் அமைச்சு எல்லா இடத்துலயும் செக் பண்ண சொல்றீங்க. அப்போ என்ன உண்மை நிலை என்பதை நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏன் அவங்க தானே அதுக்கான உரியவர்கள். நீங்களும் நானும் போய் கேட்க முடியுமா? அப்படி கிடையாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம், நீதி அரசர்கள். அதை செய்யணும்னு தேமுதிக சார்பா நான் கேட்டுக்கிறேன். நம்ம கேஸ் போடுறோம், போய் கேட்கிறோம், கிளையா இருக்கோம், இல்ல, அதெல்லாம் எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு. பட் உண்மையில் இது ஜனநாயக நாடு, ஜனநாயக ரீதியாக நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்றத தேமுதிகவின் நிலைப்பாடு.